ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பரான சுவையான முள்ளங்கி முட்டை பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 முட்டை, 1/4 கிலோ முள்ளங்கி திருவி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தக்காளி நல்லா மசிகிற மாதிரி கரண்டியை வச்சு மசிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல, முள்ளங்கிலேயே தண்ணி ஏற்கனவே விடும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நடுவில் கொஞ்சமாக பள்ளம் போட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றி எல்லா இடத்துலையும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்துச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பெப்பர் எதுக்கு போகிறதுனா, நிறைய பேர் கோல்டுன்றதுனால முள்ளங்கி சாப்பிட மாட்டோம். பெப்பர் போட்டு சாப்பிட்டா கோல்டு பிடிக்காது. காரக்குழம்பு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.